பெங்களூர் ஸ்டைலில் சாம்பார் சாதம். அதுக்கு இது போல் 1 கப் அளவுக்கு அரிசி, அதில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. இந்த சாம்பார் சாதத்தோட ஸ்பெஷலே இந்த மசாலா தான். இந்த மசாலாவோட ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாங் வீடியோக்கு வேணும்னா கீழே இருக்க லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது போல் புளியும் காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான எல்லா காய்கறிகளையும் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு 2 தக்காளி இது போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முருங்கைக்காவை மட்டும் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், இது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா. இந்த மசாலாவோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்க லிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது போல் கரண்டியால் குத்தி பார்த்தா இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சாதமும் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அது கூட இந்த காய்கறி மிக்ஸை சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே நம்ம வீடு ஃபுல்லாக கம சாம்பார் சாதத்தோட வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு போட்டு எடுத்தால் சாம்பார் சாதம் ரெடி.